வணக்கம். ஞானமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மூன்றாவது கண் என்பது நம்முடைய ஆக்கினை சக்கரமாகும். இது விழிப்படையும் போது நமக்குள் பலவிதமான மாற்றங்கள் உருவாகும் என நம் சித்தர்களும் முனிவர்களும் தன் அனுபவத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். மூன்றாவது கண் என்பது எல்லோரிடத்திலும் இருக்கும். இது ஒரு புதிய பார்வை. இது ஆன்மாவின் அடுத்த கட்ட விழிப்புணர்வு நிலையாகும். மூன்றாவது கண் நமக்கு புதிய வழிகாட்டல்களை தருகிறது. இந்த ஆக்கினை சக்கரம் நமது 7 சக்கரங்களில் இது 6வது சக்கரமாகும். இந்த சக்கரம் விழிப்படையும் போது நம் இந்த உலகத்தை பார்க்கும் மனநிலையும் கண்ணோட்டமும் மாறிவிடும். பீனியல் என்ற சுரப்பி சுரக்கும்போது இது விழிப்படைகிறது. நமது உடலில் 7 சக்கரங்களும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதன் சதவீதம்தான் நமக்கு தெரிவதில்லை. 7 சக்கரமும் அதன் செயல்பாடுகளும் என்ன என்று பார்ப்போம். முதலில் மூலாதார சக்கரம். இது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் இருக்கிறது. இந்த சக்கரம் ஒருவருடைய ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு, அடிப்படை தேவைகள் இவற்றை தரக்கூடியது. இது சரியாக செயல்படவில்லை என்றால் ஒருவருக்கு பயம், பதட்டம், பாதுகாப்பின்மை உருவாகுகிறது. இரண்டாவது சுவாதிஷ்டானம். இது நமது உடலின் கீழ்வயிற்று பகுதியில் செயல்படுகிறது. ஒரு மனிதனின் இன்பம், உணர்ச்சி, உறவுகள், படைப்பாற்றலுக்கு ஆதாரமாகும். இது சரியாக செயல்படவில்லை என்றால் மனநிலையில் மாற்றம், படைப்பாற்றல் தடை, உறவுகளை கையாள்வதில் சிக்கல், உணர்ச்சி செயல்பாடுகளில் தடை ஏற்படும். மூன்றாவது மணிப்பூரகம். இது நமது உடலின் மேல் வயிற்று பகுதியில் இருக்கிறது. இந்த சக்கரம் ஒருவருக்கு தன்னம்பிக்கை, தனிப்பட்ட சக்தி, மன உறுதி, சுயமரியாதை இவற்றிற்கு ஆதாரமாக இருக்கிறது. இதன் செயல்பாடு குறைந்தால் ஒருவருக்கு மேலே சொன்னவற்றில் தடை ஏற்படும். நான்காவது சக்கரம் அநாகத சக்கரம். இது நமது உடலின் மார்பின் நடுப்பகுதியில் இருக்கிறது. இதன் செயல்பாடு அன்பு, கருணை, இரக்கம், மன்னிப்பு, சகிப்புத்தன்மைக்கு ஆதாரமாகும். இது செயல்பாடு குறைந்தால் தனிமை, உணர்ச்சியினால் ஏற்படும் வலி ஆகும். ஐந்தாவது விசுத்தி. இதன் இருப்பிடம் தொண்டை. இதன் செயல்பாடு பேச்சாற்றல், உண்மை பேசுதல், இனிய குரல் வளமாகும். இதன் செயல்பாடு குறையும்போது கூச்ச சுபாவம், பேச பயப்படுதல், பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும். ஆறாவது சக்கரம். இதைத்தான் நாம் மூன்றாவது கண் என்று அழைக்கின்றோம். இது நமது உடலில் புருவங்களுக்கு மத்தியில் உள்ளது. இதை பீனியல் சுரப்பியுடன் தொடர்பில் இருக்கிறது. உள்ளுணர்வு, தெளிவு, ஆன்மீக விழிப்புணர்வு நிலை, தூரதிருஷ்டி, பிறரின் மனநிலையை கணித்தல் போன்ற சிறப்பான சக்திகள் இதன் மூலம் கிடைக்கிறது. இதன் செயல்பாடு குறையும்போது அதிகப்படியான சிந்தனை, குழப்பம், முடிவு எடுப்பதில் திணறல் போன்றவை ஏற்படும். ஏழாவது சகசிராரம். இது நமது உடலின் தலையின் உச்சியாகும். இதன் செயல்பாடு ஆன்மீக இணைப்பு, ஞானம், பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைதல், அளப்பரிய சக்தியை அடைதல். இதன் செயல்பாடு குறையும்போது இரையாற்றலின் மேல் நம்பிக்கையின்மை, தொலைந்து போன உணர்வு, பிரபஞ்ச துண்டிப்பு போன்றவை ஏற்படுகிறது. இந்த சக்கரங்களை சமநிலைப்படுத்தும்போது செயல்பாடுகள் வேகமாக நடைபெறுகிறது. இதனால் உள் அமைதி, ஆரோக்கியம் ஏற்படுகிறது. இந்த 6வது கண் விழிப்படையும் போது எந்த உணர்வு நிலையும் நம் மனதை சஞ்சலப்படுத்துவதில்லை. மூன்றாவது கண் விழிப்படையும் போது ஆணவம் ஒருபோதும் எழாது. நமக்கு பிறரின் வார்த்தைகளில் உள்ள ரகசியங்கள் புரியவரும். எல்லாவற்றையும் ஒரு புன்னகையுடன் கடந்து செல்வோம். நம் மனம் இடகலை, பிங்களை நாடியில் செயல்படாது. சுழுமுனை நாடியில் மட்டுமே செயல்படும். இடது நாடி கடந்த காலத்தையும், வலது நாடி எதிர்காலத்தின் நினைவுகளில் மனம் பாதிப்படையாது. மூன்றாவது கண் திறந்தவுடன் சிலருக்கு உடலில் மாற்றம் ஏற்படலாம். சில சமயம் நெற்றியில் லேசான வலி, தலை கனமாக இருப்பது போன்ற உணர்வு தோன்றும். சிலருக்கு நெற்றியின் நடுவில் நீலம் அல்லது வெள்ளை நிற ஒளிகள் தோன்றும். இதனால் சில ஆற்றல்கள் பெருகும். வருங்காலத்தில் நடக்கப்போவதை பற்றி தெளிவான ஞானம் ஏற்படும். ஸ்தூல கண்கள் கூர்மையாகும். அபரிமிதமான ஆற்றல்களை இந்த பிரபஞ்ச சக்தியிடமிருந்து பெற முடியும். பயிற்சிகள் மூலமாக இதை விழிப்படைய செய்யலாம். கண்களை மூடி பருவம் மத்தியில் கவனத்தை வைக்க வேண்டும். இப்படி செய்தால் ஆக்கினை சக்தி விரிவடையும். நன்றி. நாம் மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திப்போம்.